இந்த ஜும்மாவுடைய தினத்திலே தொழுகைக்கு முன்னால் நிகழ்த்தப்படக்கூடிய குத்பா என்கிற இந்த உரையை கேட்டு பயனடைவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல நேரத்திலே மனிதனை சீராக்குமா மறுமை நம்பிக்கை என்ற தலைப்பிலே சில செய்திகளை நான் உங்கள் மத்தியிலே பகிர விரும்புகிறேன். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதன் அடித்தளமே மறுமை நம்பிக்கையின் மீதுதான் நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய காலத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய அனைத்து பொருட்களுமே அற்பமானது, அனைத்துமே அழிந்துவிடக்கூடியது. இதைதான் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு ஒரு முக்கிய செய்தியாக சொல்கிறது. தாலிக்க மதாவுல் ஹயாத்து துன்யா, இந்த உலகமானது அற்பமானது, நம்முடைய வாழ்நாள் குறைந்த எண்ணிக்கையிலான வாழ்நாள், நம்முடைய இந்த உலகம் ஒரு நாள் அழியக்கூடிய உலகமாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாமும் ஒரு நாள் மரணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் மரணித்த பிறகு திரும்பவும் இறைவன் நமக்கு ஒழுங்குபடுத்தி எழுப்புவான். இந்த உலகத்திலே நாம் செய்த நல்ல காரியங்கள் நன்மைகளுக்கு ஏற்றவாறு நமக்கு பரிசுகளை அள்ளி தருவான். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்த காலத்திலே நாம் செய்த கெட்ட காரியங்கள் தீமைகளுக்கு ஏற்றவாறு விசாரணை செய்து நமக்கு தண்டனைகளை வழங்குவான். இதுதான் மறுமை என்ற ஒரு செய்தியாக இந்த உலகத்திற்கு இஸ்லாமிய மார்க்கம் எடுத்துச் சொல்கிறது. இந்த மறுமை நம்பிக்கையில் தான் இஸ்லாம் மற்ற மதங்களிலிருந்து கொள்கைகளிலிருந்து தனித்து விளங்குகிறது. இந்த மறுமை நம்பிக்கையை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்வதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்கள், பல்வேறு நபிமார்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அனைத்து நபிமார்களும் இந்த உலகத்திற்கு சொன்ன முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே நீங்கள் என்னென்ன காரியங்களை செய்கிறீர்களோ அதற்கு ஏற்றவாறு நாளை மறுமையிலே உங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படும். அந்த தீர்ப்புக்கு அஞ்சி இந்த உலகத்திலே நீங்கள் ஒழுங்காக வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று இந்த உலகத்திற்கு அனைத்து நபிமார்களும் இந்த செய்தியை சொன்னார்கள். அப்ப மறுமை நம்பிக்கை தான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கின்றது. வேற வேற மதங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த மதங்களிலும் இறைவனை பற்றி சொல்வார்கள், கடவுளை பற்றி சொல்வார்கள். அந்த இறைவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்று சொன்னால் ஒரு பார்வையாளன், அவ்வளவுதான். இந்த உலகத்துல நீங்க என்ன அநியாயம் செய்தாலும் இறைவன் என்ன செய்வான்? நம்ம மரணிக்கிறது வரைக்கும் ஒருத்தர் அநியாயம் செய்துக்கிட்டே இந்த உலகத்துல வாழ்றான். இறைவன் என்ன செய்வான்? இந்த உலகத்துல சொத்தா வாழ்ந்து மரணிச்சாலும் கூட அதுக்கு பதில் இருக்காது. அந்த மதங்கள்ல அக்கிரமம் செய்து வாழக்கூடியவனுக்கு மரணிக்கிறது வரைக்கும் சொத்தான வாழ்க்கை இந்த உலகத்துல கிடைக்குது. அவனுக்கு கடவுள் என்ன செய்வாரு? வேற வேற கொள்கைகளை ஒரு பதில் இருக்காரு. இந்த உலகத்துல ஒருத்தர் நல்லவனாவே வாழ்றான், நன்மையோ செய்வதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த உலகத்துல வாழ வேண்டி இருக்குது, அவன் நேர்மையாளனா இருக்கிறான். அவனுக்கு இந்த உலகத்துல மரணிக்கிறது வரைக்கும் கஷ்டப்பட்டு ஏழ்மையாக வாழ்ந்து மரணிக்கிறது வரைக்கும் அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்ப இவனுக்கு அந்த மதங்கள்ல கடவுள் என்ன தருவாரு? ஒரு ரிப்ளை இருக்காது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இந்த இடத்துல சொல்கிறது, நீங்கள் இந்த உலகத்துல நன்மை செய்து கஷ்டப்படுவதை பார்த்து இறைவன் உங்களை அப்படியே விட்டுவிட மாட்டான். இந்த உலகத்தை தீமை அட்டூழிய செய்வதை பார்த்து இறைவன் அப்படி கண்டுகொள்ளாமல் இருக்க மாட்டான். நீங்கள் எல்லாம் மரணித்த பிறகு நீங்கள் செய்த நல்லது கெட்டதுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு பரிசுகளையும் உங்களுக்கு தண்டனையும் தரக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான் என்று இந்த உலகத்திற்கு இஸ்லாமிய மார்க்கம் இந்த மறுமை நம்பிக்கையை பற்றி சொல்கிறது. இந்த மறுமை நம்பிக்கை அவசியமாக தேவை என்பதை இந்த உலகத்திற்கு வலியுறுத்துகிறது. நாம முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் சிறு வயதிலேயே மறுமை நம்பிக்கையை பற்றி நமக்கு அதனுடைய என்ன உள்ள அர்த்தம் வந்து விளங்காமலேயே நமக்கு என்ன சொல்லி தந்திருப்பாங்க? மறுமையை கண்டிப்பா நம்பணும், அல்லாஹ்வை நம்பணும், ரசூலை நம்பணும், வேதத்தை நம்பணும், மலக்குமார்கள் நம்பணும், அதே மாதிரி மறுமையை நம்பணும் அப்படின்னு சொல்லி தந்ததுனால நம்ம எளிதா நம்பிட்டு போயிடும். வேறு கொள்கையை சார்ந்தவர்கள் நம்முடைய விளக்கம் கேட்கும் போது அவங்களுக்கு நம்ம எப்படி வளர்க்க முடியும்? இந்த மறுமைன்னா என்ன?
மறுமையை காட்டு அப்படின்னு கேட்டா காட்ட முடியாது, யாருக்கும் காட்ட முடியாது. அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியா புரிய வேண்டியிருக்குன்னு சொன்னால், மறுமை நம்பிக்கை ஒரு மனிதனுடைய உள்ளத்துல இருந்ததுன்னா இந்த உலகம் எப்படிப்பட்டதா மாறும், அது நம்பிக்கை எப்படி அவசியமானதா இருக்கிறது என்பதை விளக்க வேண்டியதற்கு நாம சில செய்திகளை அறிய வேண்டியதா இருக்கு. நாம இந்த உலகத்துல சற்று உற்று நோக்கி பார்த்தோம்னா, இந்த உலகத்துல சொகுசா வசதியா வாழக்கூடியவன் யாரா இருக்கிறான்? யார் இந்த உலகத்துல திருடுறானோ, யார் உலகத்துல மோசடி பண்றானோ, யார் இந்த உலகத்துல ஊழல் செய்யறானோ, யார் இந்த உலகத்துல அடுத்தவனை ஏமாத்தானோ, யார் இந்த உலகத்துல என்னென்ன இஸ்லாமிய மார்க்கம் தடுத்திருக்கிறதோ அனைத்து அக்கிரமங்களையும் யார் செய்யறானோ அவன் இந்த உலகத்துல ரொம்ப வசதியா வாழ்றான், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான், ரொம்ப சொகுசான வாழ்க்கை வாழ்றான். நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம். அவன் மட்டுமா சொகுசா இருக்கிறான்? அவனுடைய குடும்பமே வசதியா இருக்குது. அவருடைய மனைவி மக்கள்லாம் நகை நட்டுகளோடு வளம் வர்றாங்க. வீடு வசதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மாட மாளிகைகள்ல வசிக்கிறாங்க. பேங்க் பேலன்ஸ் பார்த்தா அவ்வளவு பணம் இருக்குது. எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? நம்ம பார்க்கிறோம் கெட்டவனா இருக்கிறான். பார்த்தாலே இவனை மாதிரி கெட்டவன் கிடையாது, ஆனா இவ்வளவு வசதியா இருக்கான். பார்க்கறதுக்கு நம்ம சந்தோஷமா தெரியுது அவனை பார்த்தாலே. இப்படிலாம் இருக்கிறானே இது நம்மளே ஆச்சரியப்படுறோம். இவனுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறான, இவனுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான, எப்படிப்பட்ட மோசமானவனா இருக்கிறான்னு சொல்லி நம்மளே விழுந்து போறோம். இன்னொருத்தரை பார்க்கிறோம், ரொம்ப நேர்மையாளரா இருக்கிறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப நேர்மையாளரா இருக்காரு, ஒழுக்கமானவரா இருக்கிறாரு, பொய் பேச மாட்டேங்கிறாரு, யாரையும் ஏமாத்த மாட்டேங்கிறாரு, அடுத்தவருக்கு என்ன உதவினாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையை பார்த்தா ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையா இருக்கு, ரொம்ப சிரமப்படுறாரு. ஒரு கடை நடத்துறாருன்னா அந்த கடையை நடத்துறதுக்கே ரொம்ப சிரமப்படுறாரு. ஒரு தொழில் செய்யறாருன்னா அந்த தொழிலை செய்யறதுக்கே சிரமப்படுறாரு. ஏமாத்துறோம், மோசடி பண்றோம், ஒரு கடையை தொடங்குவான், ஒரு தொழிலை தொடங்குவான், ஒரு வியாபாரத்தை தொடங்குவான், அப்படி ஏறி 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 கொடிகட்டி பிறப்பான். ஆனா நேர்மையா இருக்கக்கூடியவனை பார்த்தா இருக்கிறதை இழந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்க முடியாது. அப்ப நேர்மையா இருக்கக்கூடியவன், நல்லவனா இருக்கக்கூடியவன் இந்த உலகத்துல கஷ்டப்படுறான், கெட்டவனா இருக்கக்கூடிய இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிறான், சொகுசா இருக்கிறான். அப்ப இதை பார்க்கிற மக்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி தோணும்? நல்லவனா இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படிதானே தோணும். கெட்டவனா இருக்கா நிறைய வசதி கிடைக்குது அப்படிதானே தோணும். இதுக்கெல்லாம் மற்ற மதங்கள் ஏதாவது ரிப்ளை இருக்குதா, ஏதாவது பதில் இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. அதே மாதிரி இந்த மறுமை நம்பிக்கை எதுக்குங்கிறதுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவசியமா இருக்கும். ஒருத்தர் ஒரு மனைவியோட வாழ்றான், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாத்துறது சிரமப்படுவான். இன்னொருத்தர் ஒரு ஒழுக்கக்கேடான வாழ்க்கையில இருப்பான், அவனை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பான். ஒரு ஆன்மீகவாதி எடுத்துக்கொண்டோம்னா, ஒரு ஆன்மீகவாதி சரியான கொள்கைய சரியான முறையில் மக்களுக்கு தூய்மையாட்டி எடுத்து சொல்ல நினைச்சு சொல்லுவான், அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். இன்னொரு ஆன்மீகவாதியை பார்த்தா ஆன்மீகத்தை வச்சே பொழப்பு நடத்துவான், அதை வச்சே பணம் சம்பாதிப்பான், அதை வச்சே நல்ல வசதியா இருப்பான். அவனுக்கும் நேர்மையா இருக்கிற வித்தியாசத்தை பார்த்தா ரொம்ப மலைக்கும் உடம்பா இருக்கும். ஆன்மீகத்தை சரியா சொல்லக்கூடிய கஷ்டப்படுறான், ஆன்மீகத்தை மோசமான முறையில பயன்படுத்தக்கூடியவன் இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிறான். அரசியல்வாதி எடுத்துக்கொண்டால் கூட இன்னைக்கு பாருங்க, அரசியல் மக்களுக்கு சேவை செய்யணும்னு வரக்கூடிய அரசியல்வாதிகள் யாராவது நல்லவனா இருக்கக்கூடியவன் நல்ல வசதியா இருக்கிறானா, ரொம்ப சிரமப்படுறான், வாழ்க்கையில ரொம்ப சிரமப்படக்கூடியவனா இருக்கான். ஊழல் செய்யாத அரசியல்வாதியை நமக்கு சொல்லி எடுத்து காட்டவே முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. ஒரு அரசியல்வாதியை நேர்மையானவன், 5 பைசா லஞ்சம் வாங்காதவன் சொல்லி நம்ம காட்டவே முடியாது. எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. அதுலயே யாராவது ஒருத்தர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி இறங்கினான்னா கூட அவன் பணக்காரனா இருந்து இறங்கினான்னா பரம ஏழையா போயிடுவான். அவன் ஏழையா இருந்து வந்தான்னா அவன் அரசியல தாக்கு பிடிக்கவே முடியாத நிலைமைக்கு போயிடுவான். அப்ப எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் ஒருத்தர் நல்லவனாக இந்த உலகத்துல வாழணும்னு நினைச்சாங்கன்னா அவன் இந்த உலகத்தை சிரமப்படுறான். ஒருத்தர் கெட்டவனா வாழக்கூடியவன் ரொம்ப வசதியா சந்தோஷமா சொகுசா இந்த உலகத்துல வாழ்றான். அப்ப இதை பார்க்கும் பொழுது பொதுவான மக்களுக்கு என்ன தோணும்? சாவது வரைக்கும் நல்லா செத்துருக்கான், கெட்டவன் தான். சரி, சில பேருக்கு என்ன நினைப்போம், இவன் இப்ப வசதியா இருக்கிறான், சாவறதுக்கு முன்னாடி அனுபவிச்சு சாவான் அப்படின்னு நம்ம சில பேர் நினைப்போம். ஆனா அவனை பார்த்தா சாவது வரைக்கும் கெட்டவனா இருந்து நல்ல வசதியா இருந்து சாவான். அப்ப அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? எந்த கொள்கையும் பதில் சொல்லாது. இந்த இடத்துல தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது, இந்த உலகத்தோடு உன்னுடைய வாழ்க்கை முடியல, நீ நல்லவனா வாழக்கூடிய சிரமப்படுறான்னு சொல்லி நீ ஆச்சரியப்பட்டு போற. இப்படிலாம் நம்மளும் இப்படி இருந்தோம்னா நம்மளும் கஷ்டப்பட வேண்டியன்னு நினைச்ச. ஆனா அப்படி நினைக்காத, இந்த உலகத்தோடு உன்னுடைய வாழ்க்கை முடியல. இந்த உலகத்திற்கு அப்புறம் இன்னொரு உலகம் இருக்குது, மறுமை என்ற உலகம் இருக்கிறது.
அங்க நீ இங்க செய்த நல்ல காரியங்களுக்கு ஏற்றவாறு பரிசு இறைவன் தருவான், இங்க செய்த கெட்ட காரியங்களுக்கு ஏற்றவாறு அங்கு தண்டனை தருவான். அதற்கு அஞ்சு இங்க ஒழுங்கா இருந்துக்கோ. இந்த உலகம் ஒரு சோதனை கூடம். அல்லாஹ் குர்ஆன்ல அல்லது ஹலக்கல் மௌத்த ஒல் ஹயாத்த நீ எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அவசரம் ஆமலா. இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு வாழ்க்கையையும் மரணத்தையும் நாம் எதற்காக தந்திருக்கிறோம் என்று சொன்னால், உங்களில் நல்லவர்கள் யார், நல்ல அமல்கள் செய்பவர்கள் யார் என்று அடையாளம் காண்பதற்காக, சோதிப்பதற்காக தான் அல்லாஹ் ரப்பல் வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறான். இந்த உலகத்துல வசதியை தரணும்னு நினைச்சான்னு அது ஒரு சோதனை. அல்லாஹ் லிமையசா எழுது, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு குறைத்து கொடுக்கிறான், தான் நாடியவர்களுக்கு அதிகமாக கொடுக்கிறான். நாடியவர்களுக்கு எவ்வளவு தேவை அளந்து கொடுக்கிறான், தான் நாடியவர்களுக்கு அதிகமாக கொடுக்கிறான். எல்லாமே சோதனை. பணத்தை அதிகமாக கொடுத்தாலும் அதுவும் சோதனை, பணத்தை குறைச்சு கொடுத்தாலும் அதுவும் சோதனை. இந்த உலகத்துல சொகுசான வாழ்க்கை நமக்கு கிடைச்சினாலும் அதுவும் சோதனை, சொகுசு இல்லாத ஏழ்மையான வாழ்க்கை கிடைச்சினாலும் அதுவும் சோதனை. இந்த உலகம் சோதனை கூடம். இதை வச்சு நீங்க தீர்மானிக்காதீங்க. நான் கஷ்டப்படுறான் நல்லவனா இருக்கிறான்னு சொல்லி நீங்க அதை வச்சு தீர்மானிக்காதீங்க. இது சோதனை கூடம். எப்படிப்பட்ட சோதனை? ஒரு லாஜிக்கா யோசிச்சீங்கன்னா, ஒரு பரீட்சை கூட இருக்குது, ஒரு எக்ஸாம் ஹால். எக்ஸாம் ஹால்ல மாணவர்கள் பரீட்சை எழுதுறாங்க. பரீட்சை எழுதக்கூடிய மாணவர் நல்ல எழுதினாலும் வெறும் பேப்பர் வச்சுட்டு இருந்தாலும் எக்ஸாம் ஹால்ல இருக்கக்கூடிய அந்த கண்காணிப்பாளர் ஏதாவது நமக்கு சொல்லுவாரா, ஏதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரா, இல்லைன்னா ஏதாவது கண்டிப்பாரா? கண்டிக்க மாட்டாரு, ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவாரு, நீ வெறும் பேப்பர் வச்சுட்டாலும் என்ன நினைப்பாரு, நீ எழுதாம இரு, உனக்கு ரிசல்ட் வந்த கூட இருக்கு, அப்படியே நினைப்பாரு. நீ நல்ல எழுதினாலும் கூட நீ நல்ல எழுதுன்னு நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டாரு. கண்காணிப்பவருடைய வேலை என்ன பண்ணுவாரு, கவனிச்சுட்டே இருப்பாரு. யார் யார் என்ன பண்றான், இவன் நல்ல எழுதுறானா, இவன் நல்ல எழுதாம இருக்கிறாங்க, ஒழுங்கா படிச்சுட்டு வந்திருக்கானா என்பதை அவர் கவனிச்சுட்டே தான் இருப்பாரே தவிர எதுவும் செய்ய மாட்டாரு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நாம செய்யக்கூடிய காரியங்களுக்கு இங்கே உள்ளதை நமக்கு தீர்ப்பு தந்துட மாட்டான். தரக்கூடியவளுக்கு தருவான், ஆனா இங்க உள்ளதை வச்சே டிசைட் பண்ண மாட்டான். அல்லாஹ் என்ன பண்ணுவான், நீ ஒழுங்கா இருக்கு அல்லாஹ் பார்ப்பான், நீ எப்படி இருக்கிற, எப்படி இந்த உலகத்தை வாழ்ற என்பதை அல்லாஹ் கவனித்துக் கொண்டே இருப்பான். ரிசல்ட் வரும்பொழுதுதான் தெரியும். படிச்சுக்கிட்டு நல்ல கஷ்டப்பட்டு ராத்திரி ஃபுல்லா படிச்சு எடுத்து பரீட்சை எழுதி பாஸ் ஆகிறோம், எப்போ அதை கூட பலன் அனுபவிப்பான். ரிசல்ட் வரும்போது அனுபவிப்பான். நம்ம நினைப்போம் பையன் நல்லா படிக்கிறான், நல்லா கஷ்டப்படுறான், ராத்திரி ஃபுல்லா தூங்காம இருந்து படிக்கிறான், இவ்வளவு கஷ்டப்படுறான், நம்ம கவலைப்படுவோம். ஆனா ரிசல்ட் வந்த பிறகு என்ன நடக்கும், அவன் டாக்டர் ஆக போறான், இன்ஜினியர் ஆக போறான், நல்ல கோர்ஸ் கிடைக்க போகுது, எவ்வளவு சந்தோஷம் வரும். அதே சந்தோஷம் எப்போ வரும், நாம இந்த உலகத்துல வாழ்ந்தோம் என்று சொன்னால், நல்லபடியாக இறைவன் கட்டளைக்கு அடிப்படையில நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டோம் சொன்னா நம்முடைய ரிசல்ட் சரியா இருக்கும். நம்ம ரிசல்ட் எப்படி இருக்கும், அல்லாட்ட சிறந்த தரஜா தரக்கூடிய ரிசல்ட்டா இருக்கும். அப்ப நம்ம சந்தோஷப்படுவோம். இந்த உலகத்துல கெட்டவனா வாழக்கூடியவன் மாணவர்கள் படிக்காம ஊரை சுத்திட்டு இருந்துட்டு பரீட்சையில ஒழுங்கா எழுதாம இருந்துட்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு அழுது கண்ணீர் அடிப்பான் பாருங்க. நான் அன்னைக்கே ஒழுங்கா படிச்சிருக்க கூடாதா, அன்னைக்கு நான் வீட்டுல இருந்து படிச்சிருக்கலாம, பக்கத்து பசங்கள் தான் நல்லா படிச்சாலும் அப்பெல்லாம் ஊரை சுத்திட்டு இருந்தேன், இப்ப மார்க் கிடைக்கலையே, இப்ப ரிசல்ட் இப்படி ஆயிட்டே ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லி ரிசல்ட் வந்த பிறகு ஒரு மாணவன் அழுது கண்ணீர் அடிப்பது போல இந்த உலகத்துல தான் தோன்றித்தனமா வாழ்றான் பாருங்க. இறைவன் சொன்ன அடிப்படையில வாழாம கெட்டவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவன் ரிசல்ட் வரும். எப்ப ரிசல்ட் வரும், மறுமை என்கிற ரிசல்ட் வரும் பொழுது அப்ப கண்ணீர் வடிப்பான், அப்ப அழுவான். அப்ப இந்த உலகத்துல நம்ம என்ன மாதிரி வாழ்கிறோமோ அதுக்கான தீர்ப்பு மறுமையில தான் இருக்கு. இந்த உலகத்திலே நமக்கு தீர்ப்பு கிடைச்சுன்னு நினைக்க கூடாது. இந்த உலகத்துல உள்ள விஷயங்கள் அனைத்துமே மறுமை அடிப்படையாக கொண்டது. இந்த உலகத்துல நம்ம சரியான முறையில வாழணும். அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் எடுத்துக்கொண்டால் கூட அனைத்தையும் உங்க கஷ்டப்பட்டா கூட நீ மறுமையில சந்தோஷமா இருக்கணும், மறுமையில பரிசு கிடைக்கணுங்கிற அடிப்படையில தான் நமக்கு வணக்க வழிபாடுகளை தந்துருக்குது. நீ தொழுகை எடுத்துக்கொள்வோம். தொழுகை ஒரு வணக்க வழிபாடுகள்ல சிறந்த வணக்க வழிபாடு. இந்த தொழுகை நமக்கு என்ன மாதிரி நன்மையை தருது, இன்ன செலாத்த தன்ல அனில் பல்சாய் ஒரு முன்தரு. தொழுகை என்பது உங்களை மானக்கேடான காரியங்களை விட்டு தடுக்கும் நல்லா சொல்றான். நம்ம தொழுறோம், 5 நேரம் எல்லாம் தொழுகை தந்திருக்கான்னு அந்த தொழுகை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். காலைல ஃபஜ்ருக்கு தொழுறோமா, தொழுது முடிச்சுட்டு நம்ம வெளியே வரும் பொழுது கொஞ்ச நேரத்துக்கு நம்ம எந்த தவறான எண்ணம் நம்ம உள்ளத்துல வர, நம்ம அந்த தொழுகை நம்மளை கட்டுப்படுத்தும். இப்பதான் தொழுது வந்துடும், பொய் சொல்ல நினைச்சா கூட இப்பதான் அல்லா வணங்கிட்டு வந்திருக்கிறோம், பள்ளிவாசல்ல தொழுது வந்திருக்கோம், வந்த உடனே பொய் சொல்றதா அப்படி நமக்கு தோணும். ஏதாவது ஏமாத்தல் நினைச்சா கூட இப்பதான் பள்ளிவாசல்ல தொழுது வந்திருக்கிறோம், இறைவன் பார்த்து கொண்டிருப்பான் என்ற அந்த எண்ணம் உள்ளத்துல வரும் பொழுது அந்த தவறை செய்யறதுக்கு தவிர்ப்பான்.
அடுத்தது லொஹருக்கு வரும், லொஹருக்கு தொலை போவான், அடுத்தது அசர் வரும், அசருக்கு தொலைப்பான். இப்படி 5 நேரமும் மனிதன் ஒவ்வொரு நேரமும் தொழுது விட்டு வெளியே வரும் பொழுது அந்த தொழுகை அவனுடைய வாழ்க்கையை மாற்றும். தவறு செய்ய அவனை போகும் பொழுது அதை கட்டுப்படுத்தக்கூடியதாக, அவனுடைய ஒழுக்கக்கேடான காரியங்கள் அவனை தடுக்கக்கூடியதாக இது தொழுகை அமையுது. அப்ப தொழுகையின் மூலமா அல்லாஹ்க்கு எந்த ஒரு நன்மை கிடைக்க போறதில்லை. நம்ம தொழுறதுனால அல்லாஹ்க்கு ஏதாவது கிரேடு ஏறிட போதா, அல்லாஹ் மதிப்பு கூடுற போதா? இந்த உலகத்துல வேணா ஒரு ஆளை பார்த்து நம்ம விஷ் பண்ணா, ஒரு ஆளை பார்த்து மரியாதை கொடுத்தா அந்த ஆளுக்கு மரியாதை கூடும். ஆனா அல்லாஹ்வுக்கு மரியாதை கூடாது. மனிதனுடைய வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ்வுக்கு எந்த மரியாதையும் கூட போறதில்லை, எந்த மதிப்பும் கூட போறதில்லை. நமக்கு தான் அல்லாஹ்விடம் நன்மை கிடைக்கக்கூடியதா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையை சீராக்க முடியும். அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக நம்ம மாறணும்னு சொன்னா தொழுகை அவசியம் என்ற அடிப்படையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்காக அந்த தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். நோன்பு இருக்குது. நோன்பு எதுக்கு? நம்ம நோன்பு வைக்கிறதுனால, சாப்பிடாம உணவுப் பொருட்கள் எல்லாம் தவிர்க்கிறதுனால அல்லாஹ்வுக்கு ஏதாவது அவனுடைய கஜானா எல்லாம் குறைஞ்சிட போதா? அது கஜானா கூடிட போதா? இல்ல நம்ம சாப்பிடாம பொருட்கள் எல்லாம் அப்படி பாதுகாப்பா வச்சதுனால அல்லாஹ்வுடைய கஜானால அப்படி எல்லாம் சேஃப்டியா இருக்கிற போதா? இல்ல. இல்லைன்னா சாப்பிடுறதுனால அல்லாஹ்வுடைய கஜானா குறைஞ்சிட போதா? குறைய போறது இல்லை. அப்ப நம்ம நோன்பின் மூலமாக அல்லாஹ் நமக்கு என்ன கற்றுத்தர்றான்? லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறணும், இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக மாறணும். உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்ட அந்த உணவையே இறைவன் நமக்கு நோன்பை கடமையாக்கியிருக்கான் என்ற அடிப்படையில அதை சாப்பிடாம தவிர்க்கிறோம் என்று சொன்னால் ஹராமான நம்ம சாப்பிடலாமா அப்படிங்கிறது எண்ணம் நமக்கு வரணும். யாரும் பார்க்காம இருந்த பிறகு கூட, யாரும் நம்ம கவனிக்காம இருந்த பிறகு கூட, தனிமையில இருந்த பிறகு கூட நம்ம நினைச்ச அந்த உணவை எடுத்து சாப்பிட்டு இருக்கிறான். யாரும் கண்டுக்க போறது இல்ல. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். யாரும் கவனிக்காட்டா கூட நாம நோன்பு இருக்கிறோம், அல்லாஹ் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நம்ம பார்த்து கொண்டிருக்கான். நம்ம சாப்பிட்டோம்னா அந்த நோன்புக்கான பலன் இல்லாம போயிடும், நோன்பு இல்லாம போயிடும். அல்லாட்ட பதில் சொல்ல வேண்டி வருவது அந்த எண்ணம் நமக்கு வருதா இல்லையா? இதே எண்ணம் அந்த நோன்பு முடிந்த பிறகு நமக்கு வரணும். அந்த பயிற்சியை நாம எடுத்துக்கொண்டு, நோன்பு காலத்தில் எடுத்துக்கொண்டு, நோன்பு முடிந்த காலகட்டத்திலும் நாம இறைவனுக்கு அஞ்சி எல்லா காலகட்டத்திலும் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கான், கண்காணித்துக் கொண்டிருக்கான். எந்த செயலை செய்தாலும் இறைவனுக்கு தெரியாமல் செய்ய முடியாது என்ற அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்துல வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். அப்ப இப்படி ஒவ்வொரு ஜக்காத்தை எடுத்துக்கொண்டா நம்ம பொருளாதாரத்தின் மீது உள்ள அந்த ஈர்ப்பு, அந்த ஆசை அது குறைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஜக்காத்தை நமக்கு கடமையாக்கி அதன் மூலமா ஏழைகளுக்கு நம்ம வாரி வழங்க நம்ம தூண்டுறான். அப்ப ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையை சீராக்கணும். சீராக்கிச்சுன்னா மறுமையில உனக்கு பரிசு கிடைக்கும், மறுமையில உனக்கு அதற்கான தரஜா கிடைக்கும், மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொர்க்கத்தை தருவான் என்பதற்காக இந்த உலகத்துல உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைச்சுக்கோ. அதுக்காக கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எவ்வளவு சிரமப்பட்டாலும் பரவாயில்ல, என்ன பெரிய தியாகத்தை செய்தாலும் பரவாயில்ல, அது உனக்கு இந்த உலகத்துல சிரமமா இருந்தாலும் மறுமையில மிகப்பெரிய பலனை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை நீங்க நினைத்து இந்த உலகத்துல வாழ்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் மார்க்கம் இந்த உலகத்துக்கு சொல்லு. இது மறுமை நம்பிக்கையை பற்றி இஸ்லாம் இந்த உலகத்துக்கு சொல்வதன் மூலமாக இந்த உலகத்தை சீராக்கு. இந்த நம்பிக்கை எல்லா மக்களுக்கும் அந்த உலகம் எப்படி இருக்கும்? எல்லா மனிதர்களுக்கும் இந்த மாதிரி இறைவன் பார்த்து கொண்டிருக்கான். நாம செய்யக்கூடிய எந்த செயலா இருந்தாலும் இறைவன் தான் நாம் பதில் சொல்ல வேண்டும். இறைவன் அதற்கான தீர்ப்பை நாளை மறுமையில் வழங்குவான். தவறு செய்தால் இறைவன் பிடிக்கக்கூடியவனா இருக்கான். இந்த மதுசர் ரப்பிக்கே லட்சதி, அவருடைய பிடி இருக்கிறது கடுமையானதா இருக்கிறது. அதனால தவறிலிருந்து நம்ம ஒதுங்கி கொள்ளணும், தீமையிலிருந்து நம்ம விலகி கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணம் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துல வந்ததுன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும்? யாரும் திருட மாட்டான், யாரும் மோசடி பண்ண மாட்டான், யாரும் ஏமாற்ற மாட்டான், யாரும் ஒழுக்கக்கேடான காரியங்களில் ஈடுபட மாட்டான். உலகமே சரியானதா சீரானதாக மாறும். அதுக்காக தான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மறுமை நம்பிக்கை இந்த உலகத்திற்கு